ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் மட்டன் சால்னா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஆனியனை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பவுடர் மாதிரி அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு தேவையான தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, முந்திரி, கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியன் வறுத்து எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஆனியன் இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க மட்டனையும் இதோட ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கல்பாசி போட்டு இறக்குனா சூப்பர்.